எப்படி ஒரு ஷார்ட் பீரியட் 100 இயர்ஸில் ஸ்பெயினுக்கு போயாச்சு, இங்கே சைனாவுக்கு வந்தாச்சு. அவ்வளோ வேகமாக எப்படி ஒரு மதம் பரவும்? போட்டான், ஒரே போடு வாழால பரவப்பட்டது, முடிச்சுட்டான், விஷயத்தை முடிச்சுட்டான். இப்போ நேருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எடுங்க, அதில் சொல்கிறார் அவர் தெளிவாக, இங்கு மன்னர்கள் முகலாயர்கள் வருவதற்கு முன்னரேயே அரபு நாடுகளுக்கும் தொடர்பு இருந்தது. இங்குள்ளவர்கள் அங்கே போனார்கள், அங்குள்ளவர்கள் இங்கே வந்தார்கள். இந்தியாவில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா 3 நாடுகளையும் சேர்த்தால் 35% முஸ்லீம்கள். ஆக இந்த நாட்டிலே 35% மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள். 1/3. இந்த 1/3 பேரை நீங்கள் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றிருக்கீங்களா? ஒரு முஸ்லீம் சிப்பாய் கூட கால் எடுத்து வைக்காத நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறி இருக்கின்றன. உதாரணம் இந்தோனேஷியா, ஒரு முஸ்லீம் சிப்பா கால் எடுத்து வைக்கல, ஒரு முஸ்லீம் சிப்பா அங்கே போனது கிடையாது. ஆட்சியின் மூலமாக மாறல. முஸ்லீம்கள் ஆட்சியை இழந்த பிறகுதான் அதிக அளவில் இஸ்லாத்தை மக்கள் தழுவினார்கள். முஸ்லீம்கள் ஆட்சி புரிந்த பகுதிகளில் இன்று முஸ்லீம்கள் மைனாரிட்டிகளாக இருக்கிறார்கள். டெல்லி இல்லையா, இது போன்ற முக்கியமான பகுதிகளெல்லாம் இன்றைக்கி என்ன இருக்காங்க, முஸ்லீம்கள்லாம் தலைநகரத்திலே முஸ்லீம்கள் இல்லை. யாருடைய ஆட்சி காலத்தில் எந்த தளபதிக்கு பயந்து கொண்டு இங்கே உள்ள இந்துக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள்? தயவுசெய்து ஒரு வரலாற்று குறிப்புக்கு தாருங்கள். அலாவுதீன் கில்ஜி காலத்திலே வந்த மாலிகாப்பூர் சில மாதங்களில் அவர் இங்கே தங்கியிருந்தார். ஆனால் அவர் வருவதற்கு முன்னரே இங்கே முஸ்லீம்கள் இருக்காங்க. நான் ஜெயித்துட்டா உனக்கு பதவி தாரேன் என்று கடிதம் எழுதுறான். யாரு? மாலிகாப்பூர் முஸ்லீம் தளபதிக்கு. அவன் சொன்னான், நான் பாண்டியனுடைய உப்பை திண்டு வளர்ந்தவன், ஆக இது வேற, மதம் வேற, இது வேற. அவர் ஒத்துழைக்கலை. ஆக மாலிகாப்பூர் வருவதற்கு முன்னாலே இஸ்லாம் இங்கே வந்தாச்சு. இப்போ பாண்டிய மன்னுடைய படையில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இங்கே 3 முக்கியமான பேர்கள் இஸ்லாம் பரவ காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஒன்று நாகூர் ஷாவுல் அமீர், 2வது ஏர்வாடியில் உள்ள இப்ராஹிம் ஷா, 3வது நத்தர் ஷாவுல் இல்லா. இவங்க 3 பேர் தான் திட்டமிட்டு ஆட்களை ஊராக அனுப்பி பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த காங்காஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த தைக்காக்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அங்கே எல்லா மதத்தோரும் வருவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு போடுவாங்க, எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. அவங்க வெளியில் அவங்க மதத்தில் கிடைக்காத சமத்துவம் இங்கே கிடைத்தது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நீண்ட நாட்களாக உள்ள ஒரு பிரச்சாரம், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மதம், குறிப்பாக இந்தியாவில். அது இன்றைய தலைமுறை, குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த செய்தி போய் சேரணும். அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று. கோயபல்ஸ் சொன்ன கருத்தை இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட விரிவான விளக்கத்திற்கு போவதற்கு முன்னால், எந்த ஊரில் எத்தனை பேர் வாளுக்கு பயந்து கொண்டு இஸ்லாம் அந்த வரலாறு கொடு. யாருடைய ஆட்சி காலத்தில் எந்த தளபதிக்கு பயந்து கொண்டு இங்கே உள்ள இந்துக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள்? தயவுசெய்து ஒரு வரலாற்று குறிப்புக்கு தாருங்கள். சும்மா மொட்டைத்தலையன் குட்டையில் விழுந்தான்னு சொல்லி போகிற போக்கில் செய்திகளை அள்ளி தெளித்து விட்டு போவதல்ல. வரலாற்று உண்மையை கொடு சார், கொடு, அப்புறம் பேசுவோம். சில அங்கொன்றும் இங்கொன்றும் சிலது நடந்திருக்கலாம், அது நடக்கிறது உண்டு. ஐசோலேட்டட் இன்சிடென்ட் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்திருக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் பெரிய அளவில் நடந்தது உண்டா? சொல்லுங்கள், அந்த குறிப்பை தாருங்க. இங்கே சொன்னால் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் இங்கே எல்லோரும் முஸ்லீம்கால நீங்கள் மாறினீங்க அப்படின்னு. ஆனால் எத்தனை நாள் தான் இருந்தார் அவர்? சில மாதங்கள் மட்டும்தான் இருந்தார் தமிழகத்தில். அதாவது யார்? மாலிகாப்பூர். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் வந்த மாலிகாப்பூர் சில மாதங்களில் அவர் இங்கே தங்கியிருந்தார். ஆனால் அவர் வருவதற்கு முன்னரே இங்கே முஸ்லீம்கள் இருக்காங்க. அவர் வரும்போது பாண்டிய மன்னனுடைய படையில் முஸ்லீம்கள் இருக்காங்க. அவரை எதிர்த்து முஸ்லீம் ஆமாம், அவர் கடிதம் எழுதுறாரு. அவரே கடிதம் எழுதுறாரு முஸ்லீம் தளபதிக்கு, தப்பா நீனும் முஸ்லீம் நானும் முஸ்லீமே, நீ என்னோட சேர்ந்துரு, நான் ஜெயித்துட்டா உனக்கு பதவி தாரேன் என்று கடிதம் எழுதுறான். யார்? மாலிகாப்பூர் முஸ்லீம் தளபதிக்கு. அவன் சொன்னான், நான் பாண்டியனுடைய உப்பை திண்டு வளர்ந்தவன், ஆக இது வேற, மதம் வேற, இது வேற. அவர் ஒத்துழைக்கலை. ஆக மாலிகாப்பூர் வருவதற்கு முன்னாலே இஸ்லாம் இங்கே வந்தாச்சு. இங்குள்ள பகுதி இந்த பாண்டிய மன்னுடைய படையில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டு மதமாற்றம் ஆனார்கள் என்பதற்கு ஒரு சான்றையும் தர முடியல. அப்புறம் நம்மிடத்தில் அடுக்கடுக்கான வாதங்களை நாம் சொல்ல விரும்புகிறோம். முதல் கேள்வி, கட்டாயப்படுத்தி ஒரு பெருந்திரளான மக்களை ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கு கொண்டு வர முடியுமா? கொஞ்சம் போல வேற கொண்டு வரலாம். இப்போ இந்த இஸ்லாம் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நாடு நாடாக இஸ்லாம் தழுவிருக்கு.
இல்லையா? ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்தில் பௌத்தம் இருந்த நாடு முழுசாக இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. சிரியா, பாலஸ்தீன், ஜோர்டான், எகிப்து எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் முழுவதும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ பேரும் எப்படிப்பா வந்தாங்க? அவ்வளோ பேரும் எப்படி வந்தான்? இந்தோனேஷியா இன்றைக்கி உலகத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற நாடு, ஒரு காலத்தில் இந்து நாடு. அது இந்துக்கள் தான் முழுசாக இருந்தாங்க. எப்படி வந்தாங்க இஸ்லாத்துக்கு? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்கள். கட்டாயப்படுத்தி ஒரு நாட்டையே மதம் மாற்ற முடியுமா? சரி, இந்தியாவே எடுத்துக்கிடுவோம். இந்தியாவே எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தின் வருகைக்கு முன்னர் இங்கே 100% இந்துக்கள், 100% இந்துக்கள். ஆனால் பிற்காலத்தில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா 3 நாடுகளையும் சேர்த்தால் 35% முஸ்லீம்கள். ஆக இந்த நாட்டிலே 35% மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள். 1/3. இந்த 1/3 பேரை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றிடுவீங்களா? இப்போ இங்கே உள்ள இந்துக்கள்லாம் கோழைகளா? ஒரு இந்த பாய் வந்து மிரட்டினதுக்காக இஸ்லாத்தில் வந்து சேரவளுக்கு இந்த மக்களுக்கு ஒன்றும் மதத்தில் பிடிப்பு இல்லையா? ஒன்றும் இல்லையா? எதுவுமே இல்லையா? இவ்வளோ பேரை மாற்ற முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்லு. அடுத்தபடியாக கேள்வி, ஒரு முஸ்லீம் சிப்பாய் கூட கால் எடுத்து வைக்காத நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறி இருக்கின்றன. உதாரணம் இந்தோனேஷியா. ஒரு முஸ்லீம் சிப்பாய் கால் எடுத்து வைக்கல. ஒரு முஸ்லீம் சிப்பா அங்கே போனது கிடையாது. ஆட்சியின் மூலமாக மாறல. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்பிரிக்க நாடுகள், அங்கேயும் எந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களாக இல்லை. சரி, இந்தியாவே எடுத்துக்கிடுவோம். இந்தியாவிலே முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகள் எவை? கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம், காஷ்மீர் அதிகமாக. இங்கே முஸ்லீம் மன்னர்கள் வருவதற்கு முன்னரே இஸ்லாம் ஆகிட்டாங்க. முஸ்லீம் மன்னர்கள் வருவதற்கு முன்னரே இங்கே இஸ்லாம் வந்தாச்சு. இந்தியாவின் முதல் பள்ளி வாயில் கொடுங்கல்லூரில் இருக்குது, இப்பவும் இருக்குது இல்லையா? ஆக அரபு வணிகர்கள் இங்கே வந்து மதம் மாற்றினார்கள், அல்லது 10 இடங்கள்லாம் சூஃபிகள் மதம் மாற்றினார்கள். ஆக மன்னர்களால் மாற்றப்பட்டதல்ல. அப்போ ஒரு சிப்பாய் கூட எடுத்து வைக்காத இடத்தில் மாறி இருக்கிறார்களே, இங்கே வாளால் பரப்பப்பட்டது என்ற வாதம் இங்கே தோற்று போகிறது. அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? எப்படி மாறினாங்க? சிப்பாய் கூட ஒரு முஸ்லீம் ஆட்சி நடக்காத இடத்தில் எப்படி மாறினார்கள்? சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியே எழுதியிருக்காங்க. முஸ்லீம்கள் ஆட்சியை இழந்த பிறகுதான் அதிக அளவில் இஸ்லாத்தை மக்கள் தழுவினார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பு. பொலிட்டிக்கல் இஸ்லாம் மிக அதிகமாக இருந்த காலத்தில் இஸ்லாத்தை தழுவியதை விட அவர்கள் ஆட்சியில் இல்லாத காலத்தில் தான் அதிக அளவில் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை, இந்துக்கள் மற்ற மதத்தோடு இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். ஆக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்புறம் முஸ்லீம்கள் ஆட்சி புரிந்த பகுதிகளில் இன்று முஸ்லீம்கள் மைனாரிட்டிகளாக இருக்கிறார்கள். டெல்லி இல்லையா, இது போன்ற முக்கியமான பகுதிகளெல்லாம் இன்றைக்கி என்ன இருக்காங்க? முஸ்லீம்கள்லாம் தலைநகரத்திலே முஸ்லீம்கள் இல்லை, அங்கேயும் முஸ்லீம்கள் மைனாரிட்டிகளாக இருக்கிறார்கள். நீங்கள் வாழால் பரப்புறான்னு முதல்ல அவனையெல்லாம் மாற்றணும், டெல்லியில் உள்ளவங்களாம் முதலாவது மாற்றணும். அங்கே எப்படி அவங்க இப்படி போனாங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் இல்லையா? ஆக இப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தியெல்லாம் ஒன்றும் மதம் மாற்றுறது ஒன்றும் எளிதான காரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆக இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறோம், அவங்களால பதில் சொல்ல முடியாது, இதற்கான பதிலை சொல்ல முடியாது. அப்போ அடுத்த கேள்வி, யார் இவர்களை மதம் மாற்றினார்கள்? அடுத்த கேள்வி, வரலாறு படிங்க, வரலாறுக்கு போங்க. 3 பேர் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமானவர்கள், 3 பிரிவினர்கள். ஒன்று நபிகள் நாயகத்தினுடைய சீடர்கள், கலீஃபாக்கள், அவர்களுக்கு பின்னாலே வந்தவர்கள், ஆரம்பகால முஸ்லீம்கள். அவர்கள் காலத்தில் தான் இஸ்லாம் மிக வேகமாக பரவியது. ஆக முதலாவது 4 கலீஃபாக்கள், அதற்கு பின்னர் உமையாக்கள், அப்பாசிகள், இவங்களுடைய காலத்தில் தான் இஸ்லாம் வந்து வேகமாக பரவியது. மன்னர்களுடைய காலத்தில் அந்த உமையா, அப்பாசிய கலீஃபாக்கள் மன்னர்கள், அந்த மன்னராட்சிக்கு இஸ்லாத்தில் இடமில்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் காலத்தில் தான் இஸ்லாம் அதிகமாக பரவி இருக்கிறது. ஒன்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், 2வது சூஃபிகள். சூஃபிகளுடைய கருத்துக்கள் நமக்கு வேறுபாடு உண்டு, சூஃபிசத்தோடு நமக்கு வேறுபாடு உண்டு. ஆனால் பரப்பியவர்கள் அவர்கள் தான். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புத்தகம் இருக்குது, T.W. அர்னால்ட் என்பவர் எழுதியிருக்கிறார் புத்தகம், தி ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம். அதுக்கு இப்போ கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது. எப்படி உலகம் பூரா இஸ்லாம் பரவிச்சுன்னு அந்த புக்கில் எழுதியிருக்கார். இப்படி பலதையும் சொல்லிட்டு வரும்போது இந்தியாவுக்கு வருகிற போது, தமிழ்நாட்டுக்கு வருகிற போது அவர் சொல்லுகிறார், இங்கே 3 முக்கியமான பேர்கள் இஸ்லாம் பரவ காரணமாக இருந்திருக்கிறார்கள்.
ஒன்று நாகூர் ஷாவுல் அமீத், இரண்டாவது ஏர்வாடியில் உள்ள இப்ராஹிம் ஷா, மூன்றாவது நத்தர் ஷா ஒலியில்லா. திருச்சி. இவங்க 3 பேர் தான் திட்டமிட்டு ஆட்களை ஊராக அனுப்பி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆக ரெண்டாவது சூஃபிகள், மூன்றாவது வணிகர்கள், முஸ்லீம் வணிகர்கள். கடற்கரையோரம் பூரா பார்த்தீங்கன்னா வணிகர்கள், அந்த கலாச்சாரமே தனியாக இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வணிகர்கள் மூலமாக இஸ்லாம் பரவிய அந்த ஊர் மக்களுடைய கலாச்சாரம், உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், முகபாவனைகள், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிக்சர், அரப் மிக்சர் கலந்து இருக்கும். ஆக 3 பேர் தான். ஒன்று ஆட்சியாளர்கள், இரண்டாவது வணிகர்கள், மூன்றாவது சூஃபிகள். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இங்கேயும் தான் முஸ்லீம்கள் முகலாயர் ஆட்சி பண்ணான்ல, இப்போ அவங்க காலத்தில் பரவிச்சு சொல்லலாம்ல. ஆட்சியாளர் நீங்கள் இல்லை, இவர்களுடைய காலத்தில் பரவவில்லை. நான் சொல்வது ஆரம்ப கால ஆட்சியாளர், நபிகள் நாயகத்தால் பயிற்றுவிக்கப்பட்ட தோழர்கள் அல்லது அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், அவர்கள் காலத்தில் பரவி. இவங்கள்லாம் வந்து இஸ்லாத்துக்கு இவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேவையெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இவங்க நாடு பிடிக்க வந்தவங்க, நாடை பிடிச்சாங்க, சுகபோகமாக வாழ்ந்தாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டினாங்க, நல்லா ஏதாவது வாழ்ந்தாங்களே தவிர இவர்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற ஆட்சி முறையெல்லாம் இந்த நாட்டில் இவர்கள் அமுல்படுத்தினார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆகவே இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. நீங்கள் வரலாற்று ஆசிரியர்களுடைய குறிப்புகளுக்கு போங்க, எப்படி இஸ்லாம் பரவியது என்று. இதை சொல்வதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள், இஸ்லாத்தை முழுமையாக ஆராய்ந்தவர்கள் தான் இதை சொல்ல முடியும். இப்போ நேருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எடுங்க, அதை சொல்கிறார் அவர் தெளிவாக. இங்கு மன்னர்கள் முகலாயர்கள் வருவதற்கு முன்னரேயே அரபு நாடுகளுக்கும் தொடர்பு இருந்தது. இங்குள்ளவர்கள் அங்கே போனார்கள், அங்குள்ளவர்கள் இங்கே வந்தார்கள். இந்தியாவில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன, குறிப்பாக விஞ்ஞான புத்தகங்கள். ஏன்னா இந்தியா வந்து கணிதம், மருத்துவம் இவற்றில் மேலோங்கி இருந்தது இந்தியா. இந்த புத்தகங்கள்லாம் அரபி மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆக அவங்கங்க வர்றதும் இங்கே வர போகிறோம், ஒரு கலாச்சார தொடர்பு நீண்ட காலமாக முகலாயர்கள வருகைக்கு முன்னரே இங்கே இருக்குது. என்ன அந்த தொடர்பு தான் இங்கே பள்ளிவாசல்களை கட்டினார்கள். யாரும் எதுக்கலை, ஒன்றும் செய்யலை. அவர் எழுதியிருக்கார், அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் அவர் அப்படி தான் சொல்கிறாரு. அது மாதிரி பிலிப் ஹிட்டி, தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி அரப்ஸ், முஸ்லீம்களுடைய வரலாற்றை எழுதியவர் பிலிப் ஹிட்டி. அது ஒரு பாடப்புத்தகமாக பல பல்கலைக்கழகங்களிலே இன்றும் போதிக்கப்படுகிறது. அவரும் இந்த கருத்தை ஏற்றுக்கிறல. இது வந்து கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு செய்த பிரச்சாரம். இது ஒரு காலம் வந்து முஸ்லீம்கள் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்கு ஆட்சிக்கு மாற்றினார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த உதாரணத்தையும் என்னால் பார்க்க முடியவில்லை என்று அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல சான்றுகளை நான் உங்களுக்கு தர முடியும். ஆகவே இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ வேகமாக பரவிச்சுங்கிறது இவங்களுக்கு ஒரு புதிராக இருக்குது. எப்படி ஒரு வித் ஷார்ட் பீரியட் 100 இயர்ஸில் ஸ்பெயினுக்கு போயாச்சு, இங்கே சைனாவுக்கு வந்தாச்சு. அவ்வளோ வேகமாக எப்படி ஒரு மதம் பரவ முடியும்? போட்டான், ஒரே போடு, வாழால் பரவப்பட்டது, முடிச்சுட்டான், விஷயத்தை முடிச்சுட்டான். உண்மையான காரணங்களை ஆராயாமல் இஸ்லாத்தின் மீது கொண்ட காழ்ப்புணர்வு ஒரு காரணம் ஒரு பக்கம். அப்புறமாக இந்த இஸ்லாமிய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பான்மை இல்லை. குறிப்பாக மேலை நாட்டு எழுத்தாளர்கள், அவர்களுக்கு இதை புரிஞ்சுக்கிற முடியல, அல்லது புரிஞ்சாலும் அதை காட்டிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இப்படி ஒரு பழைய போட்டாங்க. நாம் சான்று கேட்குறோம் அவங்கக்கிட்ட, கொடுப்பா சான்று கொடுப்பா, ஆதாரம் இல்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்க, சான்று கொடு, பிறகு பேசுவோம் என்று. ஆகவே இது வாளால் பரப்பப்பட்டதற்கான எந்த சான்றுகளையும் இல்லை. அப்படி இருந்தால் கொடுங்கள், நாம் பேசுவோம் அதை பற்றி. இதை ஒட்டி ஒரு கேள்வி. அஜ்மீர் ஹஜா ஷரீஃப், அதே போல் அந்த சிக்கந்தர் பாதுஷா நம்ம மதுரை, அதே போல் நாகூர் ஆண்டவர், நதர்ஷா, இவங்களோட வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமாக, ஏன்னா இது இஸ்லாமியர்களுக்கு தெரிய வேண்டியது இருக்குது. அவங்க வந்து அதை தர்கா அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய ஒரு இதை நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய வரலாறுகள் வந்து கொஞ்சம் போய் சேர வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையை சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் சரியாக பெருசாக ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அது நம்ம புத்தகங்களை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், அவங்களால தான் இஸ்லாம் வளர்ந்தது, அதை மறக்க முடியாது. அவங்களால தான், அவங்களுடைய இப்போ உதாரணத்துக்கு எப்படி அவங்க வளர்த்தாங்க, அடுத்த கேள்வி. அவர்கள் சமத்துவத்தை பேணினார்கள். அவர்களுடைய அந்த கான்காஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த தைக்காக்கள் அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அங்கே எல்லா மதத்தவரும் வருவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு போடுவாங்க, எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. அவங்க வெளியில் அவங்க மதத்தில் கிடைக்காத சமத்துவம் இங்கே கிடைத்தது. இது மக்களை கவர்ந்தது. அத்தோடு ஆட்சியாளர்களாக இருந்து வந்தவர்கள் ஒரு இதுவும் இருக்குது. ஆமாம், அத்தோடு அவருடைய எளிமை,
துறவு போன்ற வாழ்க்கை தான். இந்திய மக்கள் இந்த எளிமையை ரொம்ப விரும்புவாங்க. எளிமையாக ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்கின்ற மக்களுக்கு இந்திய மக்கள் எப்போதுமே பாருங்கள், காமராஜர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தலையில் வச்சு கொண்டாடுறோம். ஏன்னா அவருடைய எளிய வாழ்க்கை நம்ம இன்றும் நம்மளை கவர்கிறது, அவருடைய வாழ்க்கை முறை. அதே போல் அவர்கள் எளிய வாழ்க்கை, பற்றற்ற வாழ்க்கை முறை, இவையெல்லாம் இங்குள்ள மக்களை பெரிதாக ஈர்த்தன. அதன் காரணமாக அவர்கள் கவரப்பட்டு இந்த மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது நீங்கள் சொல்வது போன்று அது முழுமையாக படித்தால்தான் என்னால் அவற்றை சொல்ல முடியும்.